ஷவானந்த், மாளவிகா நாயர், ராஜசேகர் இவங்க ஆக்டிங்கில், அபிலாஷ் ரெட்டி கோ ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக உருவான பைக்கர் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 42 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தைன் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, 2003 ஹைதராபாத்தில் ஷர்வா அவங்களோட ஒய்ஃப் மாளவிகா அவங்களுக்கு ஒரு பையன்னு ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்க ஷர்வா ஒரு பிரேக்கிங் நியூஸ் டிவியில் பார்க்குறாரு. அது என்னன்னா, மோட்டோகிராஸ் ட்ரைனரான ராஜசேகர் ஐஎன்ஜின்ற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட அக்ரிமெண்ட் பிரேக் பண்ணதாகவும் அவங்கள்ட்டேருந்து ஏதோ அமௌண்ட்டை ஏமாத்தினதாகவும் நியூஸில் பார்க்குறாரு. பாஸ்ட்டில் மோட்டோகிராஸ் சாம்பியனான ஷர்வா இப்போ தன்னோட அப்பா ராஜசேகருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் தன் அப்பாவை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினாரா இல்லையா, அவரோட பாஸ்ட்டில் என்ன தான் நடந்துச்சு, இதெல்லாம் தாங்க இந்த பைக்கர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மோட்டோகிராஸ் ஸ்போர்ட் ட்ராமாவாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 ஜென்ரேஷன்லையும் அப்பா பையன் பாண்டிங் அண்ட் பேர மூலயமா தன் பையன் சின்ன வயசில் என்னென்ன சந்தோஷத்தெல்லாம் மிஸ் பண்ணான்ற அந்த மூமெண்ட். தென் பாஸ்ட்டில் லவ்வராக இருந்த மாளவிகா தான் ஆள் பைக்கர்னு எந்த அளவுக்கு க்ரேஸாக இருந்தாங்களோ, அதே ஒய்ஃப் ஆன அப்புறம் அதே பைக்கரை பார்த்து பயப்படுறதுன்னு இந்த மாதிரி எமோஷனல் பார்ட்லாம் டைம்லைன் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தாங்க. ஹீரோட எலிவேஷன், ஹீரோட அப்பாவும் ட்ரைனருமான புல்லட் சுனிலோட ப்ரிசைஸான ஸ்பீச்சுன்னு இந்த மாதிரி சில ஹை மூமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட குறைகள்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோகிராஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை ஃபஸ்ட் டைம் இவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது டெக்னிக்கல் சைடை இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்கலாம். மூவி ஒரு 15 minutes கட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே கிறிஸ்பாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லவ் சாங்லாம் எதுக்கு ப்ளேஸ் பண்ணாங்கன்னே தெரியல. செகண்ட் ஹாஃபில் ஹீரோ ட்ரைனிங் சீன்ஸில் அன்ஃபிட்லேருந்து ஃபிட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் ரூட்டடாக இல்லாததுனால கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. ஆஸ் யூஷுவல் சில இடங்கள் கிரவுண்டடாக இல்லாமல் சினிமா லிபர்ட்டி எடுத்திருந்தாங்க அண்ட் வில்லனையுமே ரொம்ப வீக்காக காமிச்சிருந்தாங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஷர்வா தன்னை இந்த படத்துக்காக அர்ப்பணிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். யங் ஷர்வாவை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த படத்துக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காருன்னு. அப்படியே ஸ்லிம்மாகி சாமிங் லுக் அண்ட் கெத்தன ஆட்டிடியூடோட செமையாக பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரை. ராஜசேகர் ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங்லேருந்து ப்ரிசைஸாக ரேஸை ப்ரெடிக்ட் பண்ணுற வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் இவரோட மேக்கப் தான் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. மாளவிகா லவர் டு ஒய்ஃப்கான ட்ரான்சிஷனை சூப்பராகவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஷர்வா அண்ட் மாளவிகா 2 பேருமே அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்க்கான ஆட்டிடியூடை ரொம்ப சூப்பராகவே டெலிவர் பண்ணியிருந்தாங்க. வில்லனாக வர அதுல் குல்கர்னி, விசுவாசமான பர்மாஜின்னு எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. கிப்ரான் இசையில் சாங்ஸ்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அண்ட் சாங் பிளேஸ்மெண்ட்டுமே ஸ்பீட் பிரேக்கராக தான் அமைஞ்சது. பட் பிஜிஎம்லாம் வேறு மாதிரி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. லிட்ரலி செம ஃபயராக இருந்துச்சு. அனில்குமார் கட்ஸ் ஒரு ஹை ஆக்டைன் பைக் ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அண்ட் யுவராஜ் லென்ஸ் மூலமா பைக்கர் வேர்ல்டை இன்டெப்த்தாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹை இன்டென்ஸ் பைக் ரேஸ், நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளே, ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ், ரிச்சான சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஃபயரான மியூசிக், இதெல்லாம் தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் எமோஷனல் இம்பாக்ட், சினிமா லிபர்ட்டி அண்ட் சில லாகிங் சீன்ஸ் அண்ட் சாங்ஸ். ஓவரால் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மோட்டோகிராஸ் படமான இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ரேசி பைக்கர். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7.5 out of 10. தேங்க்யூ guys.